ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்ற சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், அதுவும் உங்களுடைய சிஸ்டமில். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிஸ்டமை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் மூலியமாகவே ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிசியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக டேட்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு டெக் தமிழ் சேனல், நான் உங்கள் சூர்யா. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸாக உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஜென்யூனான ஃபைல்னே சொல்லலாம். நீங்கள் வெப்சைட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போனீங்க, இந்த மாதிரி விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஃபைல் வேணுமோ டேட்டா டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஓல்டர் வெர்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நியூ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான விண்டோவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓல்டு விண்டோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மொபைல்லையும் சரி, உங்களுக்கு பிசிலையும் சரி, இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இது நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க. பிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் இல்லாமலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் தேவையில்லைன்னு சொல்லலாம். ஸோ இது கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி உங்களுக்கு மவுஸில் வந்து ஆரோஸை கண்ட்ரோல் பண்ணுற பாருங்கள், டச் பேட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் பவர் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் நான் ஸ்லீப் பட்டன் கொடுக்குறேன், டேரெக்டாக ஸ்லீப் ஆகிடும். ஸோ இப்போ நான் மீடியாவில் யூஸ் பண்ணுறேன். மீடியாவில் யூஸ் பண்ணும்போது நம்ம வால்யூம் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பாயிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் பாயிண்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணீங்கன்னா நீங்கள் டேட்டா உங்கள் மொபைல் மூலிமா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிமோட் இல்லையது போது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அதை ப்ரெஸ் பண்ணாலே எங்கே ஒர்க் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து கீபோர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணுற மாதிரி டேரெக்டாக வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லை கூகுளில் வந்து நீங்கள் டேட்டா டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இங்கே டைப் பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கே மவுஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ் கொடுத்துருப்பாங்க, கேல்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மவுஸோடைய ரைட் பட்டன், லெஃப்ட் பட்டன், மிடில் பட்டன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எஃப்ஐலாம் கொடுத்தா நம்ம ரீஃப்ரெஷும் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா ஆப்ஷன் வந்து நம்ம தனியாக ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணி அந்த கேமரா யூஸ் பண்ணால் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் எனக்கு வந்து பிடிச்ச ஒரு ஃபேவரட் பார்ட்னே சொல்லலாம். நம்ம 90s கிட்ட இருந்தால் இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக விளையாடி இருப்போம். கான்ட்ரா தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் கேம். உங்களுக்கு கான்ட்ரா பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமை நான் என்னுடைய மொபைலில் விளையாடிக்கிட்டு இருக்கேன், கீபேட் ஆப்ஷன்ஸ் வச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான கேமை நிறையவே கொடுத்துருக்காங்க. ஒரு 20+ கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மேரியோ, ஸ்பார்டன்ஸ், அப்புறம் சர்க்கஸ். ஸோ அந்த கேம்ஸ்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாடிப்போம். ஸோ இப்போ நீங்கள் குவாரண்டைனில் இருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஸோ எந்த ஒரு இன்டர்நெட்டும் இல்லை, அதுதான் இதில் முக்கியமான விஷயம். நீங்கள் டேரெக்டாக ஹாட்ஸ்பாட்டும் ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணால் போதும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் GTA 5 இது வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட கேம் இப்போதைக்கு இல்லை, அது கொஞ்சம் கிராக் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து யூஸ் பண்ண முடியல. நான் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து இன்னும் ஒரு முக்கியமான பார்ட். உங்களுடைய மொபைலில் மூலிமா உங்களுடைய பிசியை நீங்கள் டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய பிசியை உங்கள் மொபைல் மூலிமா நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணுமா, இல்லை மூவிஸ் பார்க்கணுமா, இல்லை நீங்கள் வேறு எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் மொபைல் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசி ஆகிட்டும்னு சொல்லலாம். நான்லாம் என்னோடய பிசியை நான் டேட்டா போய் ஆன் பண்ணுறது கூட யோசிப்பேன். அதனால் நான் படுத்துட்டே கூட இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம பிசி கூட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா நான் பிசியில் போய் டேரெக்டாக படம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லாமல் என்னுடைய மொபைல் மூலிமா நான் டேரெக்டாக வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ஷனில் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு
ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு பெரிய பிக் ஸ்க்ரீனில், அதாவது பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். உங்கள் வீடியோவில் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிலே நீங்கள் அதை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை உங்களோட பிசியில் வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிறத நீங்கள் ப்ளே பண்ணி போடலாம். வீடியோஸ் இல்லை மூவிஸ் எதனா ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் கேம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெட்மி மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா வைஃபையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹாட்ஸ்பாட்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து பப்ஜியும் விளையாடலாம் அண்டு மினி மில்ட்டியா அந்த மாதிரி கேம்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட மொபைல் ரியல்மி. அண்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் டேட்டா கேபிள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒயர்லெஸ் மூலிமா உங்களுடைய மொபைல் இருக்கிறத உங்கள் பிசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க திஸ் பிசி. இந்த திஸ் பிசி ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை. ஸோ ஒர்க் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா உங்களோட பிசியில் இருக்க என்னென்ன ஃபைல்ஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அண்டு ஃபைனல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் கொடுத்துருப்பாங்க. அண்டு பிளாக் ப்ரொஜெக்டர்னு இருக்கும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் லைக் ரிமோட் கண்ட்ரோல் தான். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிரிபிள்ஸ் பண்ணலாம், கேமராஸ் எடுத்து இமேஜஸ் உங்கள் மொபைல் பிசிக்கு அனுப்பலாம். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டைப் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என் மொபைலே வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் சர்ச் பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மைக்ரோஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்கள் பிசியில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நான் சொல்லாமல் விட்டுருக்கேன், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட மொபைலில் பிசியில் இருக்கக்கூடிய வெப்கேமை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடலாம். உங்களுடைய சூப்பர்பான கார் ரேசிங் கேம்ஸ், GTA 5 எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலிமா வந்து நீங்கள் ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். லாக்டவுன் டேஸில் ரொம்பவே ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃப்லைன் கேம்ஸும் ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.